ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா பிஏ, பிடெக், டிப்ளமோ, எம்எஸ்சி, லா அண்ட் எம்பிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. மந்த்லி சேலரியை அப் டு 1,60,000 வரைக்கும் தராங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட்லேருந்து எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங்காக வேண்டி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிஏ, பிடெக், டிப்ளமோ, லா அண்ட் மார்க்கெட்டிங், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சேஃப்டி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதே போல் எலிஜிபிள் டிசிப்ளின் என்னென்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் டிசிப்ளினில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எலிஜிபிள்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ரியில் வந்து என்னென்ன எலிஜிபிள் டிசிப்ளினும் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு நீங்கள் லாவில் வந்து கிராஜுவேட் டிகிரியில் எனி டிசிப்ளின் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து லா கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது 5 இயர்ஸ் வந்து இன்டகிரேட்டட் எல்எல்பி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கு நீங்கள் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் பிஏ, பிடெக்கில் வந்து கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் வேக்கன்சி இருக்குது. அது என்னென்ன எலிஜிபிள் டிசிப்ளின் சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமில் ரெகுலரில் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் செப்டம்பர் 30 உங்களோட மார்க் ஷீட்டு அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. லா டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும் பார் கவுன்சிலில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன்ஜினியரில் வந்து சாண்ட்விச் டிப்ளமோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் இன்ஜினியர் கிரேடு ஏ, டிப்ளமோ இன்ஜினியர் கிரேடு இ, இந்த 2 போஸ்டிங்க்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 26 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸர் மார்க்கெட்டிங் கிரேடு ஏ இந்த போஸ்டிங்க்கு வந்து 28 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். லா ஆஃபீஸர் போஸ்டிங்க்கும் அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் போஸ்டிங்க்கும் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸர் போஸ்டிங்க்கும் அசிஸ்டன்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர் இந்த 2 போஸ்டிங்க்கும் மினிமம் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மற்ற போஸ்டிங்க்கெல்லாம் நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்க்கான மந்த்லி சேலரி வந்து கிரேடை பொறுத்து வந்து வேரி ஆகுது. இனிஷியல் பேசிக் பேவே மந்த்லி 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆனுவல் சிடிசி வந்து அப்ராக்சிமேட்டாக 18.4 லட்சம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி. ப்ளஸ் அடிஷ்னலாக அலவன்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, குரூப் டிஸ்கஷன் அண்ட் குரூப் டாஸ்க்கு, பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து 100 அப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் அபிலிட்டி ஆஃப் த இங்கிலீஷ் நாலேஜ், டொமைன் நாலேஜ், அதாவது உங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ்லேருந்து 50 மார்க்கும், ஜென்ரல் ஆப்டிடியூட்லேருந்து 50 மார்க்கும், டோட்டலாக 100 கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டைம் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 0.25 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. கேரளாவில் வந்து கோழிக்கோடு, திருவனந்தபுரம் அங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எங்கே நியரஸ்டாக இருக்கோ அங்கே அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் எடுத்த மார்க் அடிப்படையில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து குரூப் டிஸ்கஷன், குரூப் டாஸ்க்கு அண்ட் பர்சனல் இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் 85%, குரூப் டிஸ்கஷன் அண்ட் குரூப் டாஸ்கில் வந்து 5%, பர்சனல் இன்டர்வியூவில் 10%, டோட்டலாக 100% வெயிட்டேஜ் மார்க் போட்டு மெரிட் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஃபார்மேட்டு, எந்த சைஸ்லாம் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள்.
இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி இந்த கேண்டிடேட்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. அதர் கேண்டிடேட் வந்து 1000 ருபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனோட கால் லெட்டர் வந்து IOCL வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிளேஸ்மெண்ட் அண்டு நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா எனிவேர் இந்தியாவில் எனி செக்ஷன் பிளான்ட்டு யூனிட்டு டிபார்ட்மெண்ட்டு டிவிஷன் ஆஃப் த கார்பரேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். சர்வீஸ் பாண்ட் பீரியட் வந்து 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கடையில் நீங்கள் ரிலீவ் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா கிரேட் ஏ போஸ்டிங்க்கு 3 lakhs வந்து ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து EWS OBC SC ST BW கேண்டிடேட்க்கு வந்து 50,000 மட்டும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். கிரேடு EO இந்த போஸ்டிங்க்கு வந்து 2 lakhs மட்டும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து 35,000 EWS OBC SC ST BW கேண்டிடேட்க்கு பாண்ட் அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ளை லிங்க்கும் வெப்சைட் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் பிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். வந்து ஜென்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாப் தான். அப்ளை பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுற மாதிரி வேகன்சி இருக்குது. சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.